வெல்கம் கைஸ். நீங்கள் நிறையா பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, புக்ஸ் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்மளோட டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து மேபி நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். அந்த எல்லா டவுட்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். சில புக்ஸில் உள்ள பாயிண்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து பிகினர்ஸுக்கு, இல்லை உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை இன்னும் உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணி ரிசல்ட் கெயின் பண்ண முடியலை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் தனியாக ஒர்க் ஆகக்கூடிய லா இல்லை. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகணும்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட நிறையா லா கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லா ஆஃப் வைப்ரேஷன், லா ஆஃப் அசம்ஷன், லா ஆஃப் கர்மா, லா ஆஃப் மைண்ட். நம்மளோட மைண்டே ரெண்டாக டிவைடாக இருக்குது, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் ஸ்பிரிச்சுவல் ஹோம் சீரியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சீரீஸில் 5 எபிசோடு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 5 எபிசோடுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், வைப்ரேஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலமாக ஒவ்வொரு லா எப்படி ஒன்றொன்னோட கோஆர்டினேட் ஆகுது, உங்களுக்கு ஏன் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகலை, என்ன பண்ணால் எந்த மிஸ்டேக்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த எபிசோடில் சொல்லியிருப்பேன். இது வந்து எல்லா லாவுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லாவும் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெட்டர் குவாலிட்டி வரும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஃபர் வந்து முடிய போகுது. சூன் வந்து அதை வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிலனா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிராட்டிடியூட் பற்றின புக்கு தான் வந்து இது, த மேஜிக். என்கிட்ட வந்து இந்த புக் தமிழில் தான் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராட்டிடியூடை வந்து எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது, இது வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதோடைய ஃபுல் மோட்டிவ் என்னென்னா நம்ம வந்து கிராட்டிடியூட் எழுதணும். அதாவது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்து மேலே நம்ம நன்றி உணர்வாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம தேங்க் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி ரைட் பண்ணணும். அப்படி தேங்க்ஸ் சொல்லி ரைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. ஓ, இவன் வந்து ஹாப்பியாக தான் இருக்கான் போல் உண்மையாகவே அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ இவன் ஹாப்பியாக இருக்கான்னா இப்போ இவனுக்கு இன்னும் அதை அதிகமாக எப்படி கொடுக்குறதுன்ற ப்ராசஸில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இறங்கும். ஸோ இதுதான் ரொம்ப இன்னும் இதை சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எது மேலே கவனம் செலுத்துகிறோமோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும். வாட் வி ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ நம்ம வந்து கிராட்டிடியூட், அதாவது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்து மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அப்போ அந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இன்னும் நமக்கு நிறையா கிடைக்கிறதுக்கான வேலையை நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கிராட்டிடியூட். ஸோ இந்த கிராட்டிடியூட் நம்ம எப்போ ஃபாலோ பண்ணணும், எனக்கு தெரியும் இது கிராட்டிடியூட்னு. இதை வந்து ஓகே எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே, நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த 2 டைம் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வைட் ஓப்பனாக இருக்கும். அதாவது நம்மளால் டேரெக்டாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த டைமில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நான் டேரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 டைம் தான், மார்னிங் அண்டு நைட். ஸோ நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் கிராட்டிடியூடில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்து மேலே தேங்க்ஸ் பண்ணணும். உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட ஹவுஸ்க்கு, இல்லை உங்களோட கார் வச்சுருந்தீங்கன்னா காருக்கு, உங்களோட பைக்குக்கு, உங்களோட ஜாப், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட இருக்க மணி. ஸோ இந்த மாதிரி விஷயத்து மேலே ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்கிறது மூலமாக நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறையா விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக கிராட்டிடியூட். ஸோ மார்னிங் அண்ட் நைட் இந்த 2 டைமும் ரொம்ப முக்கியம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் மெடிடேஷன். ஓகே, மெடிடேஷன் வந்து
இந்த புக்கில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க மெடிடேஷன் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மைண்டில் 11 மில்லியன் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது, அது ஒரு செகண்டுக்கு. ஸோ இப்போ உங்களோட மைண்டில் 11 மில்லியன் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒவ்வொரு தாட்ஸும் வைப்ரேஷன். அப்போ இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதை சென்ட் பண்ணுறீங்களோ அதுதான் திரும்ப நீங்கள் அவங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட தாட்ஸ் மூலமாக. இப்போ இவ்வளோ தாட்ஸ் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டால் சப்கான்ஷியஸ் மைண்டே இவ்வளோ தாட்ஸ் நம்மளோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ தாட்ஸையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை எப்படி நம்ம குவைட் பண்ணுறது அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃப்ரீக்வன்சியை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். எந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு காமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ மெடிடேஷனை நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் எப்பயுமே ஒரு காமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், அதாவது எம்டியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த டைமில் உங்களோட மைண்ட் எம்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அந்த மைண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது மூலமாக இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்டென்ஷன் ஒன்று தான், உங்களோட மைண்டுக்கு அது கிளியராக புரியும். அப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய சிக்னல் அந்த வைப்ரேஷன் கிளியராக இருக்கும். ஸோ அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு வேகமாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஸோ நீங்கள் எதையுமே மிக்ஸ்டு வைப்ரேஷனில் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவைன்றதில் கிளியராக இருப்பீங்க. உங்களோட மைண்டும் காமாக இருக்கும். ஸோ இதனால தான் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த மெடிடேஷன் பண்ணாமல் வேறு எந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணாலும் அது கண்டிப்பாக யூஸ் கிடையாது. ஏன்னா ஒரு கப்பில் ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த கப் எம்டியாக இருக்கணும். அந்த கப்பில் ஆல்ரெடி ஏதாவது ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஃபில் பண்ணோன்னா அது வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டும். ஸோ மைண்டில் ஆல்ரெடி நிறையா இன்ஃபர்மேஷன் ஃபில் ஆகிருக்கு, அதை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும் மெடிடேஷன் மூலமாக. அதை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட இன்டென்ஷனை அதில் கொடுக்கணும். இதுதான் சிம்பிள். ஸோ ரெண்டாவது மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ட்வைஸ் பண்ணால் பெட்டர். இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைசேஷன் சிம்பிள் இமேஜினேஷன். ஓகே, இந்த சீக்ரெட் டு லவ் ஹெல்த் அண்ட் மணி இந்த புக்கில் வந்து இமேஜினேஷனை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதில் உள்ள ஒரு பாயிண்ட் தான், புக் ஃபுல்லாகவே இமேஜினேஷன் பற்றி இருக்காது, அதில் ஒரு பாயிண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இமேஜினேஷன் தான் நம்மளோட லைஃப்பை க்ரியேட் பண்ணுது. எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஜாப், இப்போ கரண்ட்டில் உங்களோட லைஃப்பில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன்லேருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய இமேஜினேஷனில் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை விட்டுட்டு என்ன வேணாமோ அதை பற்றி தான் அவங்க அதிகமாக இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட லைஃப் வந்து நெகட்டிவாக இருக்குது. உங்களோட லைஃப் மேபி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு இதான் காரணம். ஸோ சிம்பிள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இமேஜின் பண்ணணும். ஸோ மெடிடேஷன் பண்ணி முடித்தோன்னா இப்போ உங்களோட மைண்ட் காமாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை இமேஜின் பண்ண ஆரம்பிக்கணும், அதாவது விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், ட்ரீம் ஜாப், ட்ரீம் ரிலேஷன்ஷிப், இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி விஷுவல் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட மைண்ட் எம்டியாக இருக்கும். அந்த எம்டியான மைண்டில் டைரெக்டாக அந்த இன்டென்ஷனை நீங்கள் செட் பண்ணுறீங்க. அப்போ அந்த இன்டென்ஷன் டைரெக்டாக யூனிவர்ஸுக்கு போகும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு மிக்ஸ்டு வைப்ரேஷன் இல்லாமல் அது கிளியராக சென்ட் ஆகும். இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது 1 வீக்லேயோ 1 மந்த்லேயோ இல்லை ஃபியூ மந்த்லேயோ உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும். இதை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இது. ஏன்னா நம்மளோட மைண்டுக்கு இது ரியாலிட்டி, இது இமேஜினேஷன்ற டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க தெரியாது. நம்ம ஒரு விஷயம் கண்ணை மூடி திங்க் பண்ணும்போது, இமேஜின் பண்ணும்போது இது உண்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளோட மைண்ட் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்மளோட மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியும் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட பாடியோட லாங்குவேஜ் வந்து ஃபீலிங்ஸ், நம்மளோட மைண்டோட லாங்குவேஜ் தாட்ஸ். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுறதோடு சேர்த்து உண்மையாகவே அந்த விஷயம் நடந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ட்ரீம் ரிலேஷன்ஷிப் கிடச்சிச்சின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸை இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது உங்களோட மைண்ட் அண்ட் பாடி சேர்ந்து அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி பிலீவ் பண்ணும்போது மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் ஏற்படுது. இப்போ இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதான் வந்து அடுத்த பாயிண்ட். ஸோ விஷுவலைசேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல். இதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஃபோர்த்து பாயிண்ட் இப்போ மெயினாக இதுதான், லெட் கோ அப்படின்னா டிட்டாச்மெண்ட். ஸோ இந்த புக்கில் த 7 ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் சக்ஸஸ் இந்த புக்கில் வந்து கடைசி சாப்டரில் டிட்டாச்மெண்ட்டை பற்றி கிளியராக சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க.
அதுவும் லெட் கோ அப்படின்னா நம்மளோட இன்டென்ஷனை விட்டுட்டு போகிறது. அதாவது எனக்கு எனக்கு இது வேணாம், என்னோட ட்ரீம் லைஃப் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறது கிடையாது இந்த லெட் கோனா நம்ம அதுலேருந்து டிட்டாச்மெண்ட் ஆகிறோம். அதாவது அதை சேஸ் பண்ணாமல் எனக்கு அந்த விஷயம் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சுன்ற ஒரு பிலீவ், அதை ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு நம்மளோட டெய்லி லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணும்போது அது இன்னும் நம்மளை விட்டு ஃபர்தராக மூவ் ஆகி போகும், அதாவது ரொம்ப தூரமாக போகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணோன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் அது நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம யாருன்றது தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு என்ன வேணுன்றதை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம சேஸ் பண்ணும்போது நம்ம லேக் வைப்ரேஷனில் இருப்போம். அதாவது நம்மக்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லாதனால தான் அதை சேஸ் பண்ணுறேன்ற மைண்ட் செட்டில் இருப்போம். ஸோ இதுதான் யூனிவர்ஸுக்கு புரியும், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதுதான் புரியும். ஓகே, அப்போ இவன் சேஸ் பண்ணுறான், அப்போ இவனுக்கு இதுதான் வேணும் போல், இதை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு அந்த விஷயத்தை உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது, அதை இன்னும் புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு காரணம் நீங்கள் தான். இப்போ நீங்கள் லெட் கோ, அந்த டிட்டாச்மெண்ட், அதை சேஸ் பண்ணாமல் நான் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் லைஃப்பை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் ஹேப்பன் ஆகிடுச்சு, எனர்ஜி லெவலில் எல்லாமே ஆல்ரெடி ஹேப்பன் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் உங்களால் இமேஜின் பண்ண முடிஞ்சால் அது ஆல்ரெடி ஹேப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிலீவ் சிஸ்டத்தில் நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் ஹேப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் உங்களோட டெய்லி லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள், இதான் லெட் கோ. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இதை மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க. இதை மிஸ் பண்ணுறனால அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு ஹேப்பன் ஆகாமல் இருந்திருக்கும். இது 4th பாயிண்ட். ஓகே, 5th, லிவ் இன் த ப்ரெசன்ட் மொமெண்ட். இதுக்கு 3 புக் இருக்குது. த பவர் ஆஃப் நவ், த கிரேட்டஸ்ட் சீக்ரெட், ஏ நியூ எர்த், மை ஃபேவரட் புக். ஸோ இந்த 3 புக்லேயும் நம்ம ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கிறதுன்றதை கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஏன் ப்ரெசண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா எல்லா க்ரியேஷனும் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்கள், எல்லாமே நீங்கள் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் பண்ணிட்டீங்க. நீங்கள் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாலோ ஃபீல் பண்ணாலோ அதை இப்போ இங்கே இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உங்களோட பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறது மூலமாக, ஃபீல் பண்ணுறது மூலமாக இந்த மொமெண்ட்டில் உங்களோட ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் எங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ இந்த மொமெண்ட் உங்களோட பிலீவ் சிஸ்டம் என்ன, இதுதான் உங்களோட ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண போகுது. அப்போ இந்த மொமெண்ட் நம்மளோட மைண்டில் எதையும் இமேஜின் பண்ணாமல் நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம புதுசாக ஒரு க்ரியேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஆல்ரெடி எல்லாமே ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரை மட்டும் ட்ரைவ் பண்ணி போகணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா பாஸ்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில். அடுத்து என்ன நடக்க போகுது, இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, ஒருவேளை அப்படி நடந்தால், இன்றைக்கி ஈவினிங் இப்படி நடந்தால், இல்லை நாளைக்கு இப்படி நடந்தால், நெக்ஸ்ட் மந்த் அப்படி நடந்தால், இல்லாட்டி போன மந்த் நடந்து நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, போன இயர் நடந்து நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் நெகட்டிவாக வேறு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறீங்க உங்களோட இன்னர் வேர்ல்டில். அப்போ உங்களோட இன்னர் வேர்ல்டில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ப்ரெசென்ட்டில் க்ரியேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டில் ஃப்யூச்சரில் நீங்கள் நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட லைஃப் சேஞ்சே ஆகாது. ஸோ உங்களோட லைஃப் இப்படி தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளோட வே ஆஃப் லிவிங் மாறும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு உங்களுக்கு அந்த மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பீனராக இருந்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களோட லைஃப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நிறையா புக்ஸ், அப்புறம் மெயினாக இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும். நிறைய நாலேஜ் எங்கேருந்து நம்ம கெயின் பண்ணிக்கணும், அப்படி கெயின் பண்ண முடியும்னா யூடியூப் வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறது மூலமாக நமக்கு கம்மியான ஒரு நாலேஜ் தான் கிடைக்கும். பட் நம்ம புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லாருமே புக்ஸ் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணும். ஸோ எல்லாரோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். இந்த சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக இன்னும் உங்களோட ஜேர்னியை ஃபாஸ்ட் பண்ணும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.